அவருடைய பிரசனத்தால் நம்ம நிறை அவருடைய கரம் நம்மளை நடத்த வல்லமை உள்ளது. நேற்று ஆண்டவர் சமூகத்துல நேற்று இரவுல நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை குறித்து பேசும்படியாக தீர்க்கமாக திட்டமாக என்னோட கூட என்னோட இருதயத்துல உணர்த்தி கொண்டே இருந்தார். தி பவர் ஆஃப் காட், தேவனுடைய வல்லமை என்கிற வார்த்தை என்னுடைய இருதயத்துல மீண்டும் மீண்டும் வந்தது. அதை குறித்து நான் அடுத்து நாம் தொடர்ந்து தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மோட கூட பேசுவாராக. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எல்லாம் தெரிந்த ஒரு வசனம் தான். ஏசாயா 9வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம வாசிக்கலாம். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது இந்த ஆண்டுடைய கிறிஸ்துமஸ் டைம்ல அது நம்ம அடிக்கடி வாசிக்கிற வசனமாக இருந்தாலும் அதுல ஒரு வார்த்தை அவர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வல்லமையுள்ள தேவன். அந்த பவர் ஆஃப் காட், தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் வல்லமையுள்ள கர்த்தர். இன்றைய நாளில அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பிரசனத்துல அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நம்ம ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு 5 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். அவர் வல்லமையுள்ள தேவன் என்பதை குறித்து இதை நாம் பேசும் பொழுது, இதை நாம் தியானிக்கும் போது, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளேயும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் வல்லமை உள்ளவராக இருந்து அற்புதங்களை செய்ய வல்லவர் என்கிறதான விசுவாசம் உங்களுக்குள்ள வளரும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார், உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எதிர்மறையான சூழ்நிலைகள் எதுவாக ஒருவேளை இருக்குமே ஆனால் கர்த்தர் கண்டிப்பாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்களை நடத்த வல்லவர். எல்லா பிரச்சனைகளும் உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறது. பவர் ஆஃப் தேவனுடைய வல்லமை, நம்ம தேவனுடைய ஆண்டவருக்கு பேரே அவர் வல்லமையுள்ள கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். இப்ப வாசித்தது போல வல்லமையுள்ள தேவன் சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் நாகும் 1:3 சொல்லப்பட்டிருக்கும் அவர் மிகுந்த வல்லமை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கலாம் அவர் சர்வ வல்லமை உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கும். வல்லமை உள்ள கர்த்தர், நம்ம கர்த்தர் அவரே வல்லமை உள்ளவர் தான். இதை நாம் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது 5 காரியங்களை என்னுடைய இருதயத்துல கர்த்தர் போட்டார். அது வேகமா உங்க சமூகத்துல நான் ஆண்டோட சமூகத்துல நின்று உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவதாக அவர் வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை தெரியுமா? அவருடைய தம் வல்லமையால் அவர் படைக்கிறவராக இருக்கிறார். முதல் பாயிண்ட் அதான். அவருடைய வல்லமையால் என்ன செய்யறாரா? ஹி இஸ் அ கிரியேட்டர். எரேமியா 51:15 நீங்கள் வேதம் இருக்கிறவங்க வரைய திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 51:15 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கினார். ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரம் நம்ம அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதிகள். அவருடைய வார்த்தையினாலே அகில உலகத்தையும் அந்த சராசரங்களையும் the galaxies, millions of galaxies அவர் உருவாக்குகிற கர்த்தர். அவர் he is a creator. அப்போ அவர் வல்லமையை நீங்க பார்க்கும் பொழுது வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வானத்திலே உட்கார்ந்து இருக்கிறாராம், அவருடைய பாதப்படி பூமியில இருக்கு சொல்ல. சச் a huge God, மகா பெரிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்? அவர் உருவாக்குகிற கர்த்தர், படைக்கிறவர். அவர் வல்லமையினாலே பூமியை என்ன பண்ணாராம்? உண்டாக்கினார் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியை நீங்க யோசித்து பாருங்க. இந்த பூமியில எவ்வளவு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் பிறக்க போகிறாங்க. அது மாத்திரமல்ல, மிருக ஜீவன்கள் அண்ட் கடல் வாழ் உயிரினங்கள், பறவைகள். யோசித்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய we cannot imagine, நம்மளால அதை சிந்தனை கூட பண்ண முடியாது. அவ்வளவு மகத்துவமான ஒரு படைப்பு தான் இந்த பூமி. இந்த பூமி மட்டும், இந்த பூமியை போல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் அண்ட் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் நம்ம மனதுக்கே எட்டாது. அதெல்லாம் அவர் படைத்திருக்கிற கர்த்தர். இதெல்லாம் எப்படி தெரியுமா படைச்சாரு? இல்லாததுல இருந்து அவர் படைச்சாரு. பூமி யோசித்து பாருங்க. பூமி படைப்பதற்கு முன்பதாக பூமின்னு ஒண்ணு என்ன செய்யல, இல்ல. ஆனா பூமி என்ன பண்றாரு? அவர் புதிதாக உருவாக்குகிற கர்த்தர். வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இல்லாததை இருக்கிறவையில போல அழைக்கிற கர்த்தர். ரோமர் 4:17 சொல்லப்பட்டிருக்கோம். இல்லாததை இருக்கிறவை போல அழைக்கிற கர்த்தர். ஆங்கில வேதாகமத்துல God who creates new things out of nothing, ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்குகிற கர்த்தர்.
அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம், அவர் வல்லமை எப்படிப்பட்டதுன்னா, அவர் படைக்கிற கர்த்தர், இல்லாததிலிருந்து படைக்கிற கர்த்தர், புதுசா ஒரு காரியத்தை உருவாக்குகிற கர்த்தரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இது இது நாம் தியானிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் இல்லாத ஒன்றை அவர் புதுசா உருவாக்கி தர வல்லமை உள்ளவர் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். சில நேரங்கள்ல ஆண்டுடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம், நம்ம ஜெபிக்கும் பொழுதெல்லாம் மிகுந்த பாரத்தோடு எப்படி இது நடக்க போகுதோ என்று சொல்லி அங்கலாய்த்து நம்ம நம்ம நிக்கலாம். எப்படி என் வாழ்க்கை மாறும், எப்படி அவனுடைய பிரசனத்துல நான் வாழப் போகிறேன், எப்படி அவருடைய கரம் என்னை நடத்தும் என்று ஏகப்பட்ட எதிர்மறையான எண்ணங்களோடு கூட இருக்கலாம். ஆனா அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் இல்லாதது ஒன்றிலிருந்து அவர் புதுசா உருவாக்குகிற கர்த்தர், புதிதாக உருவாக்குகிற கர்த்தர். யோசித்து பாருங்க, ஆண்டுடைய கரம் ஒன்றுமில்லாததை உருவாக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவர் புதிய காரியத்தை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில இது எப்படி நடக்கும்? இது இது இல்லையே. யோசித்து பாருங்க, சொந்த வீடு இல்ல, சொந்த கார் இல்ல, வாகனம் இல்ல, இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறேன். He will give you. ஒரு உடம்பு முடியல, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஏதோ பினான்சியல் ஸ்ட்ரகிள், வாட் எவர், ஏதோ சிச்சுவேஷன் இருந்தாலும் இல்லாத ஒன்றை அவர் he is able to give. அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னா, இல்லாததை இருக்கிறவங்க போல அழைக்கிற கர்த்தர், அவுட் ஆஃப் நத்திங், ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு காரியத்தை உருவாக்க வல்லவர். நம்ம பிக் பேங் தியரி அப்படிலாம் சயின்ஸ்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுமில்லாத ஒன்று உருவாகி வந்துதான் இந்த ஃபுல் கேலக்சி அப்படின்னு சொல்றாங்க. நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஒன்றுமில்லாத உருவாக்குனது அதோ உருவாகல, கர்த்தர் உருவாக்கி இருக்கா. அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை, இட் வாஸ் நத்திங். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? ஃபியூஜ் எவ்வளவு பெருசா இருக்கும் பாரு. அவ்வளோ இதெல்லாம் சின்ன ஸ்டார்ஸ். சூரியனே மிக சிறிய ஸ்டார்ன்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய படைப்பு மகத்துவமான படைப்பு. அவருடைய வல்லமை, படைக்கிற கர்த்தர், அதெல்லாம் படைச்ச கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாதா? கண்டிப்பாக முடியும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்ற அவரால் கூட. He is able to create something out of nothing. ஒன்றுமில்லாததிலிருந்து ஒரு காரியத்தை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். மண்ணினால் ஆதாம உருவாக்கிட்டார். நாசில சுவாசம் ஊதுறாரு, ஜீவாத்தமா ஆயிடும். விழாவில எலும்பு எடுத்து என்ன பண்றாரு? ஒரு மனைவிய படைக்கிறாரு. மனைவி இல்லாம இருந்தா மனைவியை படைக்கிறார். சரி, அவர் படைக்கிற கர்த்தர். அதனால உங்க வாழ்க்கையிலும் எது படைக்கப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் படைக்க வல்லவராக இருக்கிறாரு. அந்த வல்லவர் என்பதை நீங்கள் மறந்து போக கூட. நம்ம ஆராதிக்கிற தேவன் வல்லமையுள்ள கர்த்தர், அந்த சராசரங்களை உருவாக்கின கர்த்தர் என்ற வாழ்க்கையிலும் உருவாக்க வேண்டிய காரியத்தை உங்களுக்காக உருவாக்குவார். இரண்டாவதாக, தம்முடைய வல்லமையால் சுகமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆமா, 2 குருடர்கள் வர்றாங்க. 2 குருடர்களை பார்த்துட்டு அவர் உடனே வாங்கப்பா சுகமாக்குறேன் டைரக்டா சுகமாக்காம அவர் கேட்கிறாரு, இதை செய்ய வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறார். என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறாய்? ஆமான்னு சொன்ன உடனே என்ன பண்றாரு? 2 பேருக்கும் கண்களை அவர் பார்வையை கொடுத்து விடுகிறார். அவர் he is a healer. அவர் வல்லமையினாலே அவர் சுகமாக்கினார். எப்படிப்பட்ட சுகம் என்று சொன்னால், கண் பார்வை இல்லாதவனுக்கு புதிய பார்வையை கொடுக்கிற கர்த்தர். கண் நம்முடைய சரீரத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு. கண்கள் இல்லை என்றால் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கண்கள்ல வெளிச்சத்தை அது எப்படி வருகிறதுன்னு யாருக்குமே தெரியல. எவ்வளவு இரக்கமுள்ள கர்த்தர் பாருங்க. கண் பார்வை இல்லாம இருக்கிறானே, அவனை படைச்சது யாருதான்? ஆண்டவர் தான். அவனுக்கு கேட்காரு, எனக்கு வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசிக்கிறாயா? சரி, ஆண்டவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்னா, நம்ம தலைவலி காய்ச்சல மட்டும் சுகமாக்க வல்லவர்னு இல்ல, கண்ணு தெரியாதவனையும்
கண்களை பார்வை கொடுக்க வல்லவன். நடக்க முடியாதவனையும் நடக்க வைக்க வல்லவன். மரிச்சவனையும் உயிரோடு எழுப்ப வல்லவன். ஒன்றுமில்லாத ஒருத்தனை அவர் என்ன பண்ணுவாரு? சுகவீனமா இருக்கிற ஒருத்தனை 18 வருஷம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ 18 வருஷம் அவள் கூனியா இருக்கிறார். எவ்வளவு எத்தனை வருஷமானாலும் அவனை அப்படியே சுகமாக்கிடுவார். அவர் வல்லமை உள்ள கர்த்தர், அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க மறந்து போக கூடாது. அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பொழுதெல்லாம் ஒரு வியாதி அப்படின்னு வருதோ, நீங்க நினைக்கணும், என் தேவன் மரித்தவனே உயிரோடு எழுப்புவாரே ஆனால், கண் தெரியாதவனுக்கு கண் பார்வையை கொடுப்பாரே ஆனால், கொடுத்திருப்பாரே ஆனால், எனக்கும் இந்த சுகத்தை கொடுக்க அவர் வல்லவர். இதை கேட்டுக்கொண்டு உங்க வாழ்க்கையிலும் சுகவீனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் he is able to deliver, he is able to heal you. உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். ஒரு முறை ஒரு சகோதரங்கள் எங்களை ஜெபிக்க முடிய வந்திருந்தாங்க. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களை பார்த்தாலே அவ்வளவு வியாதிப்பட்டு எங்களை வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. வீட்டுல வந்து ஒரு மூலையில அவர் கிடக்குறாரு. எப்படின்னா, ஒரு நாய் அழுக்கடைஞ்ச ஒரு டாக் எப்படி சுருண்டு படுத்து கிடக்குமோ அந்த மாதிரி படுத்திருந்தாரு. எலும்பும் தோலுமா. டாக்டர்லாம் கைவிட்டாங்க. அவரால் சுகமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பல லட்சங்களை சம்பாதித்த ஒரு மல்டி மில்லியனர், ஐ மீன் நல்ல ஒரு லெவல்ல இருந்தவர், ஒரு பணக்காரன் சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஊர்ல, அந்த மாதிரி. திருநெல்வேலி மாவட்டத்துல நடந்த சம்பவம். பணக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல அவர் தான் பெரிய ஆளு. அவர் எல்லாம் லாஸ் ஆனதுனால மைண்ட் டிப்ரெஷன் ஆகி சரியா சாப்பிட முடியாம பல லட்சங்கள் கடன் ஆயிடுச்சு. அது அப்படியே சுகவீனமும் பட்டு போனார். எங்களை ஜெபிக்க முடியாது கூப்பிட்டுருந்தாங்க. நாங்க வந்து டீமா போய் ஜெபித்தோம் பாருங்க. நம்ம ஜெபிச்சுட்டு வந்து அடுத்த வாரம் அவங்க எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நான் இத்தனையும் ஒரு நாளைக்கு 20 டேப்லெட் நான் போடுவேன். ஆனா அவங்க மனைவி சொல்றாங்க, இப்போ டேப்லெட் எல்லாம் இல்லாத அளவுக்கு எந்த டேப்லெட்டுமே எடுக்க வேண்டாம், ஒரு சில டேப்லெட் மட்டும் எடுத்தா போதுங்கிற அளவுக்கு டாக்டர் வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. வித்தின் அ வீக், ஒரு வித்தின் அ மந்த் பாத்தீங்கன்னா மீண்டும் அவர் வந்து வேலைக்கு செல்றதுக்கு, அடுத்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்குரிய தகுதி உள்ள நபரா நல்லா ஸ்ட்ராங்கா மாறிட்டாரு. 1 மாசம் கழிச்சு எங்களை வந்து பார்த்தா இருப்பாங்க. அன்னைக்கு அவர் படுத்து கிடந்ததுக்கும் என்னை பார்க்கும்போது இவரா அப்படி அப்படின்னு சொல்லத்தக்க வகையில ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஏன்னா he is our healer. அப்ப அது வரைக்கும் நடக்காத அற்புதம் நம்ம போய் ஜெபம் பண்ணி இயேசுவை அறிவிச்சு கர்த்தர் நல்லவர் உன்னை சுகமாக்குவார் சொன்ன உடனே அங்க ஒரு மாற்றம் நடக்கு. பாத்தீங்களா? அந்த இயேசு உங்களையும் என்னையும் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அவர் கண்டிப்பாக சுகமாக்குவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய வல்லமை உங்களை குணமாக்கும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் அவருடைய வல்லமை படைக்கும் பார்த்தோம். இரண்டாவதாக அவருடைய வல்லமை சுகமாக்குகிறது. மூன்றாவதாக அவருடைய வல்லமையால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவார். இம்பாசிபிள் பிகம் பாசிபிள். லூக்கா 1 அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வசனம் வந்து இயேசுவின் தாயாகிய மரியாளிடம் சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது யாரை பற்றி பேசுறாங்கன்னா, நம்ம எலிசபெத்தை பத்தி பேசுகிற டைம்ல தேவதூதன் வந்து சொல்றான், எலிசபெத்தே வயதான பாட்டி, அந்த பாட்டிக்கு என்ன பண்ணிருக்கு, அவ கன்சீவா இருக்கா. எலிசபெத் நம்ம யோவான் ஸ்நானகனை வயிற்றுல வைத்திருக்கா. இது வந்து மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லும் போதுதான் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவனுடைய எலிசபெத் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவங்க பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க சகரியெல்லாம். ஆனா ஜெபித்து அவங்களுக்கு ஒரு சோர்வாயிட்டு, இனிமேலும் வாய்ப்பு இல்லை. ஆபிரகாம் யோசிச்சு பாருங்க, 90 வயது சாராளுக்கு, ஆபிரகாமுக்கு 100 வயது. இனிமேல் இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நாட் பாசிபிள். அவன் முடியாது என்கிறதான சிச்சுவேஷன் வரும் பொழுது அந்த டைம்ல முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய வல்லமை முடியாததை முடிய பண்ணும். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில எது உங்களுக்கு முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் முடிய பண்ண வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. எங்களுடைய ஊழியங்கள்ல நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டம், நான் வந்து காரைக்குடி ஆல்மோஸ்ட் 250 கிலோமீட்டர் தள்ளி நான் இருக்கிறேன், சிவகங்கை மாவட்டத்துல. இங்க இருக்கும் பொழுது இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு வந்து பாசிபிளே கிடையாது.
ஆனா பாருங்க, சிவகங்கை மாவட்டத்து மேல அவருடைய அன்பு என்ன இங்க கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. மிகப்பெரிய ஒரு விபத்துல நான் வந்து பாதிக்கப்பட்டு 2020ல ஒரு ஆக்சிடென்ட்ல ஸ்பைனல் அடிபட்டு ஒரு 3 மந்த்ஸ் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். ஜீசஸ் கால்ஸ் மேனேஜர். அப்ப அடிபட்டதுல பாத்தீங்கன்னா வேலையும் போச்சு, ஹெல்த்தும் போச்சு. இனிமேல் எப்படி வாழ போறோங்கிற சிச்சுவேஷன்ல தான் கர்த்தர் வந்து சிவகங்கை மாவட்டத்துல மீண்டும் நீ ஹேவ் டு கோ பேக். கர்த்தர் உன்னை அழைத்து என்னோட பேசி இங்க கொண்டு வந்தாரு. ஒரே மாதத்துல 2 சபைகளை ஸ்தாபிச்சான். அல்லேலூயா. 2 சபைகள் என்பது இங்க ஒரு 10 பேரு, காரைக்குடியில அந்த கிராமம் வெற்றியூர் கிராமத்துல ஒரு 10 பேர் வராங்க. சசிகுமார் பிரதருக்கு தெரியும். ஏன்னா நல்லா கவனிங்க. வித்தின் அ மந்த், ஒரே மாதத்துல 2 சபைகளை ஸ்தாபித்து இன்னைக்கு அந்த இடத்துல ஒரு இடத்தை வாங்கி அங்க சபை கட்டக்கூடிய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய கர்த்தர். நான் இங்க வந்து 4 வருஷம் ஆகுது. 5 வருஷம் 5வது வருடம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு மாதத்துல 2 சபைகளை ஸ்தாபிப்பது என்பது இம்பாசிபிள். என்னுடைய வேதாகம கல்லூரி படிச்ச அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இன்று கூட அவங்க ஒரு சர்ச்சுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஒரு சர்ச் கூட ஸ்தாபிக்க முடியாம அவங்க அலைந்து கொண்டிருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அநேகர் இருக்கிறாங்க. என்னோட உடன் படித்தவர்கள். அப்போ ஒரு சர்ச் அந்த எஸ்டாப்ளிஷ் பண்றது என்பது ஒரு 5 பேரோ 10 பேர் மட்டும் சொல்றேன். பெரிய சர்ச் பில்டிங் கட்ட சொல்லல. ஒரு 5 பேரோ 10 பேரை வைத்து ஒரு பிரேயர் செல் ஆரம்பிப்பது நாட் தட் ஈஸி. அப்படி ஆரம்பித்து அதை சபையா கன்வெர்ட் பண்ணணுங்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. ஆனா ஒரே மாதத்துல இட்ஸ் ஆல் காட்ஸ் கிரேஸ் தான். எது நம்மளால முடியாது, எனக்கு வேலை போச்சு, ஹெல்த் போச்சு, நான் எதுக்கு மறுபடியும் ஏன் காரைக்குடி போகணும், அப்பா கூடயே ஊர்ல இருந்துக்கலாம்னு மனசு தோணினாலும் என்னை கர்த்தருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. அவர் அற்புதமா நடத்துவார். அவரால கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய சமூகத்துல நீங்க வந்தாலே போதும். அவருடைய பிரசன்ட்ல நீங்க வந்தாலே போதும். அவருடைய அன்புக்குள்ள நீங்க வந்தாலே போதும். புதிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். முடியப்படுகிற கர்த்தர். கேன்சர் வியாதி வெற்றியூர்ல ஒரு பாட்டியம்மா இருக்கிறாங்க. கடந்த 30 வருடங்களுக்கு முன்பதாக அவங்க சொந்தக்காரங்களுக்கு கேன்சர். டாக்டர் வந்து கேன்சர்ன்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த அம்மா வந்து எங்க சர்ச்சுக்கு வர பாட்டியம்மாட்ட இப்போ அந்த பாட்டியம்மா இருக்காங்க. அந்த அம்மா இப்ப இல்ல. அந்த பாட்டியம்மா வந்து சொல்றாங்க, "ஆமா இது மாரி எனக்கு வந்து கேன்சர்ன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு." 10 நாள் அவங்க ரூ. 10,000 கேட்டிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரூ. 1,00,000 ஈக்குவலா இருக்கும். அந்த பாட்டியம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வர சூசன் நாள் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னோட சேனல்ல அவங்க ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ரூ. 10,000 கேட்டாங்கல்ல. 10 நாள் என்ன செய்வோம்? நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். உனக்கு அது சுகமாக்குவான்னு சொல்லியிருக்காங்க. அம்மா ஜெபம் பண்ணி பாருங்க. பரிபூர்ண சுகத்துக்கு அந்த தொண்டையில கேன்சர். அது அப்படியே ஏதோ அப்படியே உருண்டு உள்ள போன மாதிரி இருந்திருக்கு. ஜெபத்துல அந்த 10 நாள் பிரேயர்ல. இது 30 வருடங்கள் முன்புதான் நடந்த சம்பவம். பாருங்க அதுக்கடுத்து கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த பாட்டியம்மா வாழ்ந்து இப்ப ரீசெண்டா தான் அந்த பாட்டியம்மா மரிச்சு போனாங்க. அப்போ ஒரு கிராமத்துல எதுவுமே தெரியாது. ஆனா இயேசு மட்டும் தெரியும். பைபிள்ல அவங்க அதிகம் படிச்சிருக்கவே மாட்டாங்க. 30 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாருங்களேன். இப்ப மாதிரி யூடியூப் அப்படி ஏகப்பட்ட காரியம் இருக்கு. வேதத்தை குறித்த விழிப்புணர்வு இருக்கு. அப்போ அவங்க எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியும்னா இயேசு மட்டும் தெரியும். இயேசு நல்லவா சுகமாக்குவான்னு மட்டும் தான் தெரியும் அந்த பாட்டி அம்மாவுக்கு. அந்த பாட்டி அம்மாவோட விருப்பத்தின்படி இப்போ அவங்க சபையை கர்த்தர் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து முடியாத டாக்டரை கைவிட்டலாம். இது கேன்சர் இஸ் நாட் பாசிபிள். ஆனா கர்த்தர் சுகமாக்க வல்லவர். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாம் நான் பேசிட்டேன். ஆபிரகாம் சாராள வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. முடியாது. 100 வயதுல குழந்தை எப்படி பிறக்க முடியாது. ஆனா அதை என்ன செய்கிறார்? முடிய பண்ணுகிற கர்த்தர். அப்போ அவருடைய வல்லமை சாத்தியமற்றதை சாத்தியமாக்கும். அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம். அவருடைய வல்லமை புதுசா உருவாக்கும் அல்லது படைக்கும்னு பார்த்தோம். அவருடைய வல்லமை சுகமாக்கும்னு பார்த்தோம் 2வது. 3வது அவருடைய வல்லமை முடியாததை அல்லது சாத்தியம் அற்றதை சாத்தியமாக்கும். 4வதாக அவருடைய வல்லமை ரட்சிக்கும். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். இந்த கால வேளையில நம்ம இங்க வந்திருக்கிற ஃபேமிலி எப்படி எனக்கு தெரியாது. ஆனா ஒரு சிலருடைய ஃபேமிலில நீங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது கணவர் ரட்சிக்கப்படாம, அல்லது மனைவி ரட்சிக்கப்படாம, அல்லது பிள்ளைங்க ரட்சிக்கப்படாம கூட இருக்கலாம்.
ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்க ப்ராஃபஸி நான் சொல்றேன், நீங்கள் குடும்பமாக தேவனை ஆராதிப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக சபைக்கு போவீர்கள். ஐ ப்ராஃபஸி கர்த்தர் என்னோட கூட தீர்க்கமா இடைப்படுகிற வார்த்தை. அஸ் அ ஃபேமிலி யூ வில் கோ டு சர்ச். ஒரு கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மனைவி ரட்சிக்கப்படலையே அப்படின்னு நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கீங்களா? சீக்கிரத்துல அவர் உங்களுடைய மனைவியை ரட்சிப்பார், அல்லது கணவரை ரட்சிப்பார், அல்லது பிள்ளைகளை ரட்சிப்பார். ஏன்னா முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த தேவன் இந்த பூமியை உருவாக்குனதே ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியா இருக்கணும்னு தான் ஆதாம கர்த்தர் பரிசுத்தமா அவரை போலவே உருவாக்குனாரு. ஏவாளையும் அவரை போலவே உருவாக்கிட்டாரு. ஆனா பிசாசு திட்டம் என்னன்னா, இந்த ஆதாம் ஏவாளை வீழ்ச்சிக்குள்ளாக்கணும்னு சொல்லி அவன் வீழ்த்திட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்கடுத்து இந்த சூழ்நிலை இது வரைக்கும் பாருங்க, தேவனுடைய திட்டம் ஒரு மீட்கிற திட்டத்தை கர்த்தர் கொண்டு வராரு. God cannot limit himself அப்படின்னு ஆங்கிலத்தில் வார்த்தை சொல்லுவாங்க. கடவுள் தன்னை மனிதனாக லிமிட் பண்ணவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஆனா ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக வரணுமே என்று சொல்லி, ரட்சிக்கப்படணுமே என்று சொல்லி, கடவுளே பூமியில மனுஷன் இறங்கி வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்றாரு? அவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். இது அவர் மரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் அந்த ரட்சிப்பு நமக்கு வேணும் இல்லையா? ரட்சிப்பை கொடுக்கணுமே. தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். God himself died on the cross. சிலுவையிலே கடவுளே மரித்தார். God himself died on the cross. The divinity, divine died on the cross. தெய்வீகம் கல்வாரி சிலுவையிலே மரித்தது. அந்த மரணம் நம் வாழ்க்கையில ரட்சிப்பை கொண்டு வந்தது. அவருடைய வல்லமை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்காக தான் பூமிக்கு வந்தாரு. அப்ப கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் அவர் ரட்சிக்க வல்லவர். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம். இங்க வந்திருக்க எல்லாருமே உங்க குடும்பத்தாரையும் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்க கிராமத்தில் உள்ள ஜனங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய நம்ம தேசத்தையும் அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். உலகத்தின் ஜனங்கள் எல்லாரையும் more than 800 crores 800 கோடிக்கு மேற்பட்ட ஜனங்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is powerful. அவர் வல்லமையுள்ள கர்த்தர். இயேசு கல்வாரி சிலுவையில இயேசு மரிப்பதுக்கு பதிலாக தாவீதை மரிக்க சொன்னா அவன் மரிச்சிருப்பானா? கண்டிப்பா மரிச்சிருப்பான். கடவுளுக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருந்தவன் தான். மோசேல சொன்னா கண்டிப்பா நான் சாகணும்னு சொல்லியிருப்பான். ஆனா மனிதனுடைய மரணங்கள் வல்லமை இல்லாதது. ஆனா கடவுளுடைய மரணம் வல்லமை உள்ளது. அந்த வல்லமையுள்ள மரணம் பாருங்க, உலகத்தின் ஜனங்கள் இதுவரைக்கும் பிறந்தவங்க, இப்ப இருக்கிறவங்க, வரப்போறோம், யாரா இருந்தாலும், எத்தனை பேர்னாலும், எத்தனை கோடி பேர்னாலும் அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய திட்டம் கல்வாரி சிலுவையில அவர் நமக்கு ரட்சிப்பை நம்ம பெற்று கொடுத்தது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த காலை வேளையில உங்கள் அனைவருக்கும், அவனுடைய பிள்ளைகளாக உங்கள் அனைவருக்கும், அனைவருடைய குடும்பத்திலும் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்டிப்பாக ரட்சிப்பார். அந்த பாவத்தின் உணர்வு வரும் பாருங்க. எங்களுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட 38 வருடம் வரையிலும் பயங்கரமான ரவுடியா, ஆணுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். எல்லாரும் சொன்னாங்க, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தான். சொன்னாங்க, கிராமத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு வினாடியில கர்த்தர் பண்ணார் மாற்றி இன்னைக்கு கர்த்தர் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காரு. இது மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டோரிஸ் நானும் சொல்ல முடியும், உங்களுக்கும் தெரியும் இல்லையா? நம்ம யாரு இவங்க திருந்த மாட்டாங்க, ரசிக்கவே பட மாட்டாங்க, அவ்வளவு கொடூரமான நபர் நினைக்கிறோமோ அந்த நபரை கொண்டு ஊழியம் செய்யும்படியா கர்த்தர் என்ன செய்றாரு? மாத்திடுறாரு. சவுல பாருங்க, பவுல் சவுலா இருக்கும் பொழுது ஜனங்களை துன்பப்படுத்தி கொலை செய்து அங்க ஜெயில அடைச்சு அவங்கள சித்திரவதைப்படுத்தணும் என்பதுதான் அவன் என்ன பண்றான், தமஸ்குக்கு போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு லைட் தான், ஒரு வினாடியில ஒரு வல்லமையுள்ள ஒரு லைட் வந்துச்சு பாருங்க. கண்ணு தெரியாத ஆயிட்டான், 3 நாள் பார்வை இல்லாம இருக்கிறான். அதுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட யாருமே செய்யாத ஊழியத்தை அவன் செஞ்சுட்டான். புதிய ஏற்பாடுல 13 புத்தகங்களை வெளியிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, சபையினுடைய அஸ்திபாரத்தை பண்ணும்படியாக அற்புதமாக. அப்போ ஒரு நபரை சந்திக்க அவரால் கூடும், ரட்சிக்க அவரால் கூடும். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க, சீஷர்கள் பயப்படுறாங்க. சவுலா, ஐயோ இவன் எல்லாத்தையும் அடிச்சிருவானே, எல்லாத்தையும் ஜெயில தூக்கி போட்டுருவானே அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது, அந்த பயத்தின் நடுவுல இந்த ஒரு நபரை இயேசு ரட்சித்தார் என்பது கூட அவங்க எப்படி நம்பவே முடியல. அதே போல பிரியமானவர்களே, நீங்க யாரு என் கணவர் திருந்தவே மாட்டார் நினைக்கிறீங்களா? உங்க கணவரை கர்த்தர் திருத்துவார். ரட்சிக்கப்படவே வாய்ப்பில்லை நினைக்கிறேன். உங்க பிள்ளை குடிகாரனா இருக்கானே, எப்படி ரட்சிக்க போறான்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பா ரட்சிப்புல கொண்டு வருவார். அல்லேலூயா. ஏன்னா he is powerful.
அவர் வல்லமை உள்ள கர்த்தர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். எபிரேயர் 7:25 படி. ஆமே. அதே போல இதை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பை கொடுத்து கொடுத்து அவர் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு பாயிண்ட் நம்ம தியானிச்சு முடிக்கலாம். அவர் விடுதலையாக்க வல்லவர். அல்லேலூயா. ஆஹ் யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 8:36. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். டெலிவரன்ஸ், விடுதலை. அவர் வல்லமையால் நம்மை விடுதலையாக்குகிற கர்த்தர். விடுதலை என்பது பிசாசின் பிடியில இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதை அது முக்கியத்துவப்படுத்தி நான் இன்னைக்கு பேச விரும்புறேன் வேகமாக. நாங்க கிராமங்கள்ல ஊழியம் செய்யறோம். கிராமத்துல பாத்தீங்கன்னா எல்லாருடைய இருதயத்துல என்ன தெரியுமா இருக்கும்? சின்ன வியாதி அல்லது சின்ன போராட்டம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யாரும் எங்களுக்கு செய்வேன்னு வச்சுட்டாங்க பாஸ்டர். ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சு நாங்க வந்து எங்களை வந்து இப்படி ஆக்கிட்டாங்க, அதனாலதான் எனக்கு வந்து வியாதி, அதனால எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது என் தொழில் வளரவே மாட்டேங்குது அப்படின்னு அசால்ட்டா டக்குன்னு கிறிஸ்தவர்கள் தான் சொல்லுவாங்க. யாரும் எங்களுக்கு பில்லி சுனியம் பண்ணி வச்சுட்டாங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது நல்லா கவனிங்க. பில்லி சுனிய மாந்திரிய கட்டெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஆனா செயல்படுமா? கண்டிப்பா செயல்படும். ஆனா நமக்கு செயல்படாது. அல்லேலூயா. நமக்கு செயல்படும். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறோம். இஸ்ரவேல் விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இருக்கு, செயல்படாதுன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்ல. நமக்கு ஆண்டவருக்குள்ள என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு என்ன செய்யாது, அது செயல்படும். அவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம போகும்போதெல்லாம் ஜனங்கள் நாங்க டீச் பண்றோம் கிராமத்தின் மக்களுக்கு. ஆனா இந்த விடுதலையை யார் தர முடியும்னா இயேசு மட்டும்தான் தர முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆகும். ஆண்டவர்கிட்ட பிசாசு பிடிச்ச அநேகர் கொண்டு வராங்க. ஒரு தகப்பனார் வந்து தன்னுடைய மகனை கொண்டு வராரு. அவன் வந்து சந்திர ரோகியாய் மிகவும் வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலையும் தண்ணியில என்ன பண்ணுது, அவனை தள்ளுது. நல்லதான் இருக்கிறான். அந்த பிசாசு வந்தோன்னு இவனா போய் தீக்கில போய் குதிச்சுதான், அல்லது தண்ணிக்குள்ள குதிச்சுதான். தற்கொலை அல்லது அவனை கொலை செய்யும்படியாக ஏவப்பட்ட ஆவி. இந்த பிசாசு என்ன பண்ணும்னா ஜனங்களை வந்து வஞ்சித்து அவங்களை கடைசியில மரண நேராக கொண்டு போயிடும். ஏற்கனவே பிரதர்ட்ட சொல்லிப்ப ஒரு சாட்சி. ஒரு சகோதரி எங்களை காணும்படி வந்தார்கள். ஒரு 2 வருடங்கள் இருக்கும். அந்த பொண்ணு கன்சீவா இருக்கு. அந்த பொண்ணுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. கன்சீவா இருக்க பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. நாங்க எப்படி ஜெபம் பண்றதுன்னே தெரியல. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீட்டுல குடும்பத்துல அவன் கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனையினால அந்த குழந்தை பிறக்க கூடாது, கருவிலேயே அழிந்து விட வேண்டும் என்று சொல்லி மாந்திரிகம் பில்லி சுனியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படி அவங்க சொன்னாங்க. பாருங்க, ரசிக்கப்பட்ட ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி, ஆர்சி ஃபேமிலி. அவங்க நான் சபையை குறித்து நான் சொல்றேன், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ரோமன் கேத்தலிக் ஃபேமிலி. அவன் பிள்ளை பிறக்க கூடாது, கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம், அதான் அவங்களுடைய. ஆனா குழந்தையை கொலை செய்ய முடியாது. அந்த அவங்க பிசாசு பிடியில இருந்தாங்க. அவன் ஜெபம் பண்ணோம். அந்த பொண்ணு வந்து பல்ல கடிச்சுக்கிடுமா சொல்லுவாங்க. அந்த பல்ல கடிச்சிருச்சுன்னா 1 வாரத்துக்கு அந்த வாயை திறக்காது. அந்த பிள்ளை சாப்பிட செய்ய தண்ணி கூட குடிக்காது. அவ்வளவு கொடூரமான ஒரு பிசாசு. நான் வந்து கீழே விழுந்தா கன்சீவா இருக்கும்போது எப்படி நம்ம ப்ரே பண்றது, கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், நானும் வைஃபும் சேர்ந்து. ஒரு சில கவுன்சிலிங் கொடுத்தோம். பாருங்க, பல்ல கடிச்சிட்டா. பல்ல கடிச்சோடனே அந்த அவங்க கூப்பிட்டு வந்த அம்மாவுக்கு ஒரே வருத்தம். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், பல்ல கடிச்சா 1 வாரத்துக்கு சாப்பிட மாட்டா, நல்லா இருந்தாலே சாப்பிட மாட்டா, பல்ல கடிச்சா சாப்பிட மாட்டாளேன்னு பல்ல வந்து 2 பல்லு கடிச்சிருச்சு. அப்ப நாங்க ப்ரேயர் பண்ணி முடிச்சோன்னு பாருங்க, பல்ல அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. அவங்க ஆன் த வேல காரைக்குடியில தான் வீட்டுக்கு போகும்போதே ஹோட்டல்ல நிப்பாட்டி சாப்பிட்டுருக்காங்க. பல நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணு சாப்பிட்டேன். அது மட்டும் இல்ல, இந்த அவங்களுடைய ஃபர்ஸ்ட் செக்அப்ல பாத்தீங்கன்னா 800 கிராம் என்னமோ இருந்திருக்கு. 6வது மாசம் நினைக்கிறேன். 800 கிராம் என்ன இருந்திருக்கு. 7th மந்த்ல 800 கிராம், 1 கிலோ கீழே தான் இருந்திருக்கு குழந்தை. ஆனா 8th மந்த் அவங்க வந்து செக்அப் வரும்போது 2 கிலோக்கு மேல. இட் இஸ் மெடிக்கல் மிராக்கிள். எவ்வளவு பெரிய கர்த்தர் விடுதலை ஆக்கிட்டாருன்னா மிகப்பெரிய மெய்யான விடுதலை. அல்லேலூயா. அப்போ பிசாசின் பிடியில ஜனங்கள் இருக்கிறாங்க. பீப்புள் இப்போ கிராமத்துல போய் நீங்க தலையில கை வைச்சாலே போதும், எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடும். ஏதாவது கண்டிப்பா ஒரு குடும்பத்துல ஒரு ஆள்கிட்ட போய் இருக்கும், பிசாசு இருக்குது. அவங்களுக்கே தெரியாது. அவங்க உடம்ப போட்டு வறுத்து எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜனங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள்
ஒரு பேர் ஒளியாக இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். கிராமங்கள் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அவர் வந்தாலே போதும், விடுதலை உண்டாகும். அப்போ இயேசு தன்னுடைய வல்லமையால் என்ன பண்றாரு? டெலிவரன்ஸ் கொடுக்குறாரு, விடுதலை ஆக்குறாரு. அப்ப பிசாசு பிடிச்சாலும் வரும்பொழுது பிசாசு என்ன பண்றாரு? அவர் அதட்டினார், வெளியே போ இயேசுவின் நாமத்தினால. அவங்க பண்டி கூடுதல போலாமா? பொய்யில எங்க போய் எங்க இருக்காத. அல்லேலூயா. ஜனங்களை விடுதலை ஆக்கினார். மீண்டும் ஒரு விஷயம் நான் வேகமா சொல்லிடுறேன். முதலாவது, அவருடைய வல்லமையுள்ள கர்த்தர் தான் இஸ் a God of அவர் பவர்ஃபுல். அவர் வல்லமையுள்ள கர்த்தர். the power of God குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். முதலாவது, அவர் எப்படிப்பட்டவர்னா, நம்முடைய வல்லமையால் படைக்கிற கர்த்தர். ஒன்றுமே இல்ல, அதுல இருந்து உருவாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் உருவாக்கி தர வேண்டிய காரியத்தை உருவாக்கி தர வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவர் சுகமாக்க வல்லவர். எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும், கேன்சர் இருந்தாலும் உருவாக்க வல்லவர், அவர் சுகமாக்க வல்லவர். he is our healer என்பதை நீங்க மறந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, சாத்தியமற்றதை சாத்தியமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எது உங்களால முடியாது நீங்க நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்க வாழ்க்கையில முடிய பண்ண வல்லவராக இருக்கிறார். நான்காவதாக, அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சால்வேஷன், ரட்சிப்பை கொடுக்க வல்லவர். கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்தவர். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை கொடுத்தவர். உங்க குடும்பத்தார் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஐந்தாவதாக, உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமே. அதனால சோர்ந்து போகாதீங்க. இந்த 5 காரியங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இதுல எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்களை விடுதலையாக்க, ஆசீர்வதிக்க, உயர்த்த, வெற்றியை தர, நன்மைகளை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமையும் கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த சிகாகோ பிரேயர் லைன்ல இந்த கால வேளையில ஆண்டவரே, சிகாகோல இருக்கிறவங்க மாலை நேரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய சமூகத்துல வருகிறோம். இந்த 5 காரியங்களை தியானிச்சிருக்கிறோம்ப்பா. நீர் வல்லமையுள்ள கர்த்தர். You are so powerful. You are Almighty God. நீர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அல்லவா? நம்முடைய பிள்ளைகளை இந்த லைன்ல இருக்கிற, இந்த பிரேயர் லைன்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிற கர்த்தர். கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக, வியாதிகளை மாற்றுவீராக, போராட்டங்களை மாற்றுவீராக, பிசாசின் தந்திரங்களை மாற்றுவீராக. இல்லாதவர்களை இருக்கிறவை போல் அழைக்கிற கர்த்தர் அல்லவா? நீர் ஆண்டவரே, அப்பா, நீர் you are the creator, Lord. Out of nothing you can do something, Lord. ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் நீர் ஏதோ ஒரு சூழ்நிலையை, ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரேயர்ல இருக்கிற, இப்போ இந்த லைன்ல இருக்கிற ஒவ்வொரு மேலும் விசேஷ கிருபையும் ஞானமும் பிரசன்னமும் வல்லமை இறங்கி வருவதாக, உங்களுடைய வல்லமை அற்புதங்களை செய்வதாக, உங்களுடைய வல்லமை அதிசயங்களை காணப்படும்படி நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகும்படி நாங்கள் இப்பொழுது வல்லமையை கட்டவிழ்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியை இன்று முதல் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், ஒரு மிகப்பெரிய விடுதலை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீங்க நடத்த போற கிருபைக்கா நன்றி செலுத்துறோம். இதை லீட் பண்ணதான ஆண்டவரே பிரதர் சசிகுமார் பிரதர்க்கா நன்றி செலுத்துறோம். பிரதர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்க இணைந்திருக்கிற டீம்ல இருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அனைவர் மேல விசேஷ கிருபை ஞானம் இறங்கி வரணும். வருகிற நாட்கள்ல இந்த திரளான ஆண்டவரை ஜனங்கள் இதுல இணைந்து ஜெபித்து ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட நீங்க உயர்த்த போற கிருபைக்கு நன்றி. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.